ஸ்ரீநிதியோட என்கேஜ்மெண்ட் டிவிடியை பார்க்கலாம்னா இந்த கரண்ட் இப்படி கட் ஆயிடுச்சே. ச்சே. ஏய் சந்தோஷ், என்னம்மா? இங்க வாடா. அக்கம் பக்கத்துல எல்லாம் கரண்ட் இருக்குல்ல, ஈபிக்கு ஃபோன் பண்ணி பாத்தியா? ஃபோன் பண்ணிட்டேம்மா, வந்து பார்க்கறேன்னு சொன்னாங்க. வாங்க. என்ன எல்லாரும் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? கரண்ட் கட் ஆயிடுச்சுங்க. அப்படியா? எங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிட எங்கேயாவது போலாமா? கரண்ட் எப்போ வரும்னு தெரியல. சரி வாங்க போலாம். ஒரு நிமிஷம் இருங்க, வீட்டை பூட்டிட்டு வந்துடுறேன். ம். சார். மஞ்சு, ஆர்டர் கொடு. இல்லப்பா, நீங்களே ஆர்டர் பண்ணுங்க. அதெல்லாம் கிடையாது. நீ என்ன ஆர்டர் பண்றியோ அதை தான் நாங்க எல்லாரும் சாப்பிட போறோம். ம். இல்லப்பா. என்ன மஞ்சு, அப்பாதான் இவ்வளவு தூரம் சொல்றாருல, அப்புறம் எதுக்கு எங்களே பார்த்துட்டு இருக்க? ஆர்டர் பண்ணு. ம். எக் நூடுல்ஸ் 5. ஓகே மேடம். நம்ம எல்லாரும் இந்த மாதிரி ஒண்ணா ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சுல? நாள் என்ன சொல்றேன் பாருங்க, வருஷக்கணக்கு ஆயிடுச்சுல. என்னாச்சு உங்க 3 பேருக்கும்? ஒண்ணு இல்லம்மா. இல்லையே, உங்க 3 பேரையும் பார்த்தா ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டு எப்படா மாட்டிக்க போறோன்னு பயந்துகிட்டு இருக்கிற மாதிரில இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீ பாட்டுக்கு ஏதாவது கற்பனை பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காத. ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு வாங்க. சரிங்க சார். இருக்கு, நான் போடுறேன். என்ன அனு, இங்க வந்து நீதான் பரிமாறணுமா? உட்காரு, நானே போட்டுக்கிறேன். உட்காரு. எங்க சந்தோஷ் ஏன் மூட் அவுட்ல இருக்கான்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. அவன் ஆஃபீஸ்ல ஏதோ பிரச்சனை பண்ணியிருக்கான், அதனால அவன் ஆஃபீஸை விட்டு அனுப்பிட்டேங்க. இப்போ அவன் வேற வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இதனடா நீ மூட் அவுட்டா இருக்கிறதுக்கு காரணம்? இல்லம்மா, நான் ஆபீஸ்ல எந்த பிரச்சனையும் பண்ணல. அப்பாவும் என்ன வேலையை விட்டு அனுப்பல. அம்மா, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி இப்ப ஜாயின் பண்ணிருக்கிற வேலை என் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச வேலைமா. ஆமா அனு, சந்தோஷ் எந்த பிரச்சனையும் பண்ணல. நீயே ஏதாவது கற்பனை பண்ணிட்டு குழம்பிக்காத. ஆமாம்மா, இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்ததுல இருந்தே உன் இமேஜினேஷன் பவர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு.
பிரியா பிரியா ஃபீவர் ஜாஸ்தியா இருக்குமா? வாடா டாக்டரை போய் பார்த்துட்டு வந்துடலாம். டாக்டரை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை பாட்டி. அப்பாவை பார்த்தாலே எனக்கு எல்லாம் சரியாயிடும். யாருங்க ஃபோன்ல? அஃபிஷியல் கால் அனு. ஹலோ. மாப்பிள்ள, நான் அத்தை பேசுறேன் மாப்பிள்ள. சொல்லுங்க. நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? வெளியில இருக்கேன். ஏன்? ஒன்றும் இல்லை, நீங்கள் வீட்டுக்கு போகும்போது அப்படியே இங்கேயும் வந்துட்டு போறீங்களா? என்னாச்சு? பிரியாக்கு ரொம்ப ஃபீவராக இருக்கு மாப்பிள்ள. அவ உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்படுறா. வரீங்களா? நான் ஃபேமிலியோட ரெஸ்டாரண்ட்ல இருக்கேன். காலையில் வரேன். அப்படியா? சரி மாப்பிள்ள, நான் வச்சிடுறேன். சரி. என்னாச்சுங்க? ஆஃபீஸில் ஏதாவது பிரச்சனையா? ஒரு சின்ன பிரச்சனை. சரி பண்ணிடலாம். நீ சாப்பிடு. என்ன சொன்னாரு உன் மாப்பிள்ள? அந்த வீட்ல நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், அதனால இப்ப வர முடியாதுன்னு சொன்னாரா? உங்ககிட்ட எல்லாம் பேச முடியுமா? நீ தான் வம்பு சண்டைக்குன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கே. நீ என்ன மனுஷியா? அனு. என்னங்க? நான் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். என்னங்க இந்த நேரத்துலயா? ஆமா, ஃபோன் பண்ணி கூப்பிட்டதுக்கு அப்புறம் போகாம இருந்தா நல்லா இருக்காது. போயிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல வந்துடுறேன். சரிங்க, பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. ரொம்ப லேட் பண்ணிடாதீங்க. சரி அனு, நீ ரெஸ்ட் எடுத்துக்க. வரேன். சரி. என்னாச்சு உங்க 3 பேருக்கும்? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அது வந்துப்பா, அம்மா ஸ்ரீநிதி அக்காவோட என்கேஜ்மெண்ட் டிவிடிய சந்தோஷ் கொண்டு வந்ததை பார்த்துட்டாங்க. அதை போட சொல்லி எங்களை ரொம்ப கம்பல் பண்ணாங்க. வேற வழி இல்லாம நாங்க தான்ப்பா மெயின் ஆஃப் பண்ணோம். என்ன சந்தோஷ், அந்த டிவிடியை பார்த்தா அனுவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருமே. அது தெரியாதா உனக்கு? தெரியும்பா. அப்புறம் எதுக்காக அந்த டிவிடி வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தேன்? நான் தான்ப்பா ஸ்ரீநிதி கிட்ட கேட்டேன். அதனாலதான் சந்தோஷ் கிட்ட அவ கொடுத்து விட்டா. மத்தபடி சந்தோஷ் இதை தானா செய்யல. அப்பா, நீங்க இதை நினைச்சு டென்ஷன் ஆகாதீங்கப்பா. நாளைக்கு காலையில அம்மா எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி நான் அந்த டிவிடியை அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்துறேன்ப்பா. என்னமோ செய், நான் கிளம்புறேன். ஆஃபீஸில் இப்போ என்னப்பா வேலை இருக்கு? நான் ஆஃபீஸ்க்கு போல. பிரியாவுக்கு ஃபீவரா? அவளை பார்க்க போறேன். நீங்க இப்ப அங்க போனீங்கன்னா பல்லவி அம்மா. அதையெல்லாம் இப்ப நான் யோசிச்சுட்டு இருக்க முடியாது. பிரியா என்ன பார்க்கணும்னு சொன்னாங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா. சந்தோஷ், மெயினை ஆன் பண்ணிடு. அனு டிவிடியை பார்க்கணும்னு கேட்டா காலையில பார்க்கலாம்னு சொல்லி ஏதாவது சமாளிச்சிரு. சரிப்பா. பாய். பாய்.
ஆஃபீஸில் சின்ன பிரச்சனைன்னு சொல்லி கிளம்பி வந்துட்டேன். ஆ, பல்லவி தூங்கிட்டாளா? தூங்கிட்டேன் மாப்பிள்ள. நீங்கள் பிரியா ரூமுக்கு போங்க, நான் சூடாக பால் கொண்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அத்தை. பரவாயில்ல இருக்கட்டும், நீங்கள் போங்க. இந்தாங்க மாப்பிள்ள. எதுக்கு அத்தை? நான் தான் வேண்டான்னு சொன்னேனே. பரவாயில்ல இருக்கட்டும், குடிங்க. இப்ப பிரியாக்கு ஃபீவர் எப்படி இருக்கு? இன்னும் ஃபீவர் இருக்கு. ஆம், நான் இந்த ரூம்லயே இருக்கேன். நீங்க போய் படுங்க. பரவாயில்ல இருக்கட்டும் மாப்பிள்ள. அனு உங்களுக்காக தூங்காம வெயிட் பண்ணிட்டு இருப்பா. நீங்க கிளம்புங்க. இல்ல அத்தை, பரவாயில்ல. பிரியாவுக்கு ஃபீவர் இருக்கிறப்போ என்னால இவளை விட்டுட்டு போய் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? நான் பிரியாவை பாத்துக்கிறேன் மாப்பிள்ள. என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? சச்சே, இது உங்க மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கையை பத்தின விஷயம் இல்ல. என் மேல பிரியா வச்சிருக்கிற நம்பிக்கையை பத்தின விஷயம். ஃபீவரா இருக்கிற டைம்ல கூட அப்பா நம்ம கூட இல்லையேன்னு நினைச்சு அவ என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை இழந்துட மாட்டாளா? பிரியா காலையில கண் முழிக்கிறப்போ நான் அவ எதிரில் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ் அத்தை. சரிங்க மாப்பிள்ள, நீங்க படுத்துக்குங்க. ம். காலையில பார்க்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் டாடி. இப்போ எப்படிமா இருக்கு? ஃபீவர் இருக்கா? டாக்டர் போய் பார்க்கலாமா? வேண்டாம் டாடி, எனக்காக கேர் எடுத்துக்கிட்டு என் பக்கத்துலேயே இருந்து என்னை பார்த்துக்கிட்டீங்களே, அந்த அன்புலேயும் அக்கறையிலையுமே எனக்கு உடம்பு சரியாயிடுச்சு. என்ன இதெல்லாம்? அன்பு அக்கறை தேங்க்ஸ் நான் பெரிய மனுஷமாய் பேசிட்டு இருக்கேன். என் பிரியா தானே இது? ஏ பிரியா, என்ன இது? ஒன்றும் இல்லை டாடி. பிரியா, உனக்கு ஒண்ணுனா என்னால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? நீ என் பொண்ணு இல்லையா? டாடி எப்பவும் உன் கூட இல்லையே நினைச்சு வருத்தப்படாத. உனக்கு ஒரு வேதனைனா நான் நிச்சயமா உன் பக்கத்திலே இருப்பேன்.
வரேன் பிரியா. ம் சரி டாடி. இந்த குடும்பத்துக்கு மட்டும் ஏன் தான் இப்படிலாம் நடக்குது தெரியலையே மாப்பிள்ள. பொண்ணை பெத்த எந்த அப்பாவுக்கும் உங்க நிலைமை வரவே கூடாது. இப்பதான் பிரியாவை சமாதானம் பண்ணிட்டு இருக்கேன். இதுல நீங்க வேற கலங்கினா எப்படி? எல்லாம் சரியாயிடும் அத்தை. சரியாயிடணும், சரியாயிடுங்கிற நம்பிக்கையில தான் நாங்க எல்லாருமே உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்தங்க மாப்பிள்ள. வேண்டாம் அத்தை. ஏன் மாப்பிள்ள, நீங்க எதுக்காக யோசிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இது எல்லாமே உங்க சம்பாத்தியம் தான். உங்க உழைப்புல தான் மாப்பிள்ள நாங்க எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இந்தாங்க டாடி. தேங்க்ஸ் அத்தை. இந்தாங்க பாட்டி. சரி, நான் வரேன். அத்தை, பல்லவி ஹால்ல இருக்காடா? ஆமா மாப்பிள்ள. இருந்தா என்ன டாடி, நீங்க யாருக்காக பயப்படணும்? வாங்க